மாநில செயற்குழு உறுப்பினர் பாசமிகு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மதுரை தெற்கு மண்டலத்துடைய பொதுச் செயலாளர் ராகுல் அமீத் அவர்களே, துவக்க உரை ஆற்றியிருக்கின்ற பிலாலுதீன் அவர்களே, சீமான் சிக்கந்தர் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்துடைய அத்தனை நிர்வாகிகளே, மேலும் எனக்கு முன்னால் இங்கே சிறப்பானதொரு உரையாற்றி இருக்கக்கூடிய மதுரை அரசுடைய டவுன் ஹாஜி மரியாதைக்குரிய மௌலவி சபூர் மொஹிதீன் அவர்களே, மேலும் மதுரை ஜமாத்துல் உலமாவுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய மௌலவி சதகத்துல்லா அவர்களே, எங்களோடு தோளோடு தோள் நிற்கும் இல்ல எங்களோட சதையுமாக பின்னி பிணைந்திருக்கக்கூடிய மாமா பிஸ்மில்லா கான் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் ரியாஸ் அஹமது அவர்களே, இங்கே இறுதியாக நன்றியுரையாற்றி இருக்கின்ற ரஹ்மான் கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வழங்கப்படக்கூடிய கருத்துக்களை செவியேற்க வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் யாவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக வேண்டும் வாழ்த்தோடு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒன்றிய மோடி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இஸ்லாமியர்களை ஒரு பகடைக்காயாக மாற்றி எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசிற்கு பிரச்சனை வருமோ அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்லாமியர்கள் மேல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அல்லது இஸ்லாமியர்கள் குறித்து எதையாவது ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த பிரச்சனையை கிளப்பிவிட்டு இவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த குற்றங்களையும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களையும் மறைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த மோடி அரசாங்கம். அப்படி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றில் இருந்து முன்னாடி எல்லாரும் சொன்னது போல தொடர் பிரச்சனைகளை செய்து கொண்டு வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், காஷ்மீர் 370 பறித்தார்கள். அதற்கு ஒரே காரணம் தான், அங்க வாழக்கூடிய 90% முஸ்லிம்கள், வேற எந்த காரணமும் இல்லை. முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மத உரிமைகள்ல அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று எத்தனையோ சட்டங்கள் இருந்தும் முத்தலாக் சட்டத்திலே வாண்டடா தலையிட்டு சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதையும் முஸ்லிம்களை கொஞ்சம் இது பண்ணுவதற்காகத்தான் கொண்டு வந்தார்கள். அதே போன்று பசுவதை தடை சட்டம், லவ் ஜிஹாத் என்ற பெயரிலே பிரச்சனைகள், ஹிஜாபு பிரச்சனை, ஹலால் பிரச்சனை, அதோடு சேர்ந்து பொது சிவில் சட்டத்தையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி, நமக்கெல்லாம் நன்கு அறிந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த வரிசையில இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பெயர் தான் வக்ஃபு திருத்த மசோதா சட்டம். இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் என்பதே ஒரு வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் அல்ல, வக்ஃபு திருட்டு மசோதா சட்டம் தான் அதோடைய உண்மை. என்னன்னா, இதுல என்னெல்லாம் பிரச்சனைகளை அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகத்தை அழிக்கணும் அல்லது ஒரு சமூகத்தை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கணும்னா 3 விஷயத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு, அந்த சமூகத்துடைய கல்வி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சமூகம் அழிஞ்சிடும். அதே மாதிரி அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சமூகம் அழிஞ்சிடும். அதே மாதிரி அந்த சமூகத்துடைய கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சமூகம் அழிஞ்சிடும். இதுல ஏற்கனவே நம்ம கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான். அதே போல நம்முடைய கலாச்சாரத்துல இன்னைக்கு இந்த மாதிரியான போர் தொடுக்கப்படுது. இந்த 3வது விஷயமாக பொருளாதாரத்தையும் இவங்ககிட்ட ஒண்ணுமே ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த நாட்டில அகதிகளாக அல்லது உரிமையற்றவர்களாக அல்லது நாதியற்றவர்களாக மாற்றிட முடியும். ஏறத்தாழ அந்த நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்னது போல ஒரு பேராபத்தை நோக்கி இந்த இஸ்லாமிய சமூகம், சிறுபான்மை சமூகத்தை இந்த ஒன்றிய அரசு நகர்த்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு சட்டத்தின் மூலமாக.
அதுல இந்த முக்கியமான இந்த விஷயம் என்னன்னா, வக்ஃபு சொத்துக்களை நாம இன்னைக்கு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நாம நிற்கும் போதுதான் வக்ஃபு சொத்துக்காக வேண்டி இவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரா. யார் கொண்டு வரா? யாருக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில வாழக்கூடாது என்று நினைக்கிறானோ, யாருக்கு இந்த நாட்டிலே அதிகாரங்கள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறானோ இவன் கொண்டு வரான். திருடனே என்ன பண்றான்? சாவியை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில தான் இந்த சட்டத்தை நீங்க அணுகி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல முதல் விஷயமா என்ன சொல்லப்படுதுன்னா, ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சியர் இருக்கார்ல, கலெக்டர், ஒரு மாவட்டத்துடைய கலெக்டருக்கு எல்லா அதிகாரத்தையும் நம்ம கொடுத்துறோம் என்று சொல்றாங்க. அதுக்கு உள்ள பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனால் முதல்ல மாவட்ட கலெக்டருக்கு ஒரு அதிகாரத்தை தராங்க. அப்படி செய்ய முடியுமா என்று பார்த்தால், சட்டப்படி நம்ம கிட்ட நம்முடைய வக்ஃபு போர்டினுடைய கவுன்சில் இருக்கு. மத்தியில கவுன்சில் என்று சொல்லுவாங்க, மாநிலத்துல வக்ஃபு போர்டு வாரியம் என்று சொல்லுவாங்க. அப்ப வாரியம் இருக்கு, கவுன்சிலும் இருக்கு. அண்ணன் முன்னாடியே சொன்னது போல 30 இடங்கள்ல நமக்கு வக்ஃபு வாரியங்கள் இருக்கு, வக்ஃபு மேலாண்மை செய்யக்கூடிய கவுன்சிலும் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இவர்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க? ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்திலேயே எங்களுக்கான ஒரு வக்ஃபு சட்டத்தை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு நல்ல சட்டங்களை தாருங்கள் என்று சொல்லி அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய சமூகம் இந்திரா காந்தி கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னா, எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னா, இந்த மாநிலத்திலே நீங்க வக்ஃபு வாரியத்தில் அமையுங்கள் என்று சொல்றாங்க. முதல் பாயிண்ட், ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் வக்ஃபு வாரியத்தை அமையுங்கள். இரண்டாவது, எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் புடுங்கி எடுத்து அந்த மக்கள்கிட்ட கொடுங்க. யார் சொல்றா? இந்திரா காந்தி சொல்றாங்க. மூன்றாவது, அதை முறைப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த மூன்று விஷயத்தையும் இந்திரா காந்தி எல்லா முதலமைச்சர்களுக்கும் சொல்றாங்க அன்னைக்கு இருந்தப்போ. அது இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படல, அது வேற கதை. ஆனால் சொல்லப்படுது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், மாவட்ட ஆட்சியருக்கு கொடுங்கள் என்று அன்னைக்கு சொல்லல. ஏன்னா எல்லாரும் தெரியும் மாவட்ட ஆட்சியரா இருப்பவர் எப்படி இருப்பார் என்பதெல்லாம் நமக்கு இன்னைக்கும் தெரியும், அன்னைக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கிட்ட ஒட்டுமொத்த அதிகாரங்களும் கொடுக்கப்படுது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது மிகப்பெரிய வக்ஃபு சொத்துக்கான ஆபத்தாக நம்ம பார்க்கணும். இது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ஒரு சொத்தை கொண்டு போய் இன்னைக்கு நீங்க உறுதி செய்ய வேண்டிய இடத்துல நீங்க ஒரு யாரை வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் என்பவர் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடியவர். ஒரு அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடியவர் யாருக்கு சாதகமாக பதில் சொல்வார் என்று நீங்கள் பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள்ட்ட வக்ஃபு வாரியத்திற்கு ஒரு வக்ஃபு தீர்ப்பாயம் ஒண்ணு இருக்கு. வக்ஃபு தீர்ப்பாயம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்புணல் வக்ஃபு தீர்ப்பாயம் என்று இருக்கு. வக்ஃபு திருப்புணலுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, ஏறத்தாழ அது ஒரு கோர்ட் போல, கோர்ட்டுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ட்ரிபுனலுக்கு கோர்ட்டுக்கான ரைட்ஸ் இருக்கு. அந்த கோர்ட் என்ன சொல்லும்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு வக்ஃபு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை கொண்டு நீங்க ட்ரிபுனலுக்கு போனீங்கன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இந்த சொத்து யாருக்கு என்பது சொல்லும். ஒண்ணு அது வக்ஃபு சொத்துன்னு சொல்லும், அல்லது அது இல்லை என்று சொல்லும். இதற்கான அந்த அதிகாரம் படைத்ததுதான் ட்ரிபுனல். ட்ரிபுனல் என்பது நீதிமன்றத்துக்கு சமமானது. ஆனா இன்னைக்கு இந்த சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ட்ரிபுனலை தவிர்த்துட்டு ஒரு எக்ஸிகியூட்டிவ்க்கு பவர் கொடுக்குது. ஒரு எக்ஸிகியூட்டிவ்க்கு பவர் கொடுக்குது. அதாவது மாவட்ட ஆட்சியர் என்பவர் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர் கொண்டவர், ஒரு அட்மின் பவர் கொண்டவர். ஆனால் நீதிமன்றம் அப்படி அல்ல. அப்ப ஒரு ஜுடிஷியல் பவர் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற பவர்ல இருந்து இதை சுருக்கி கொண்டு போய் ஒரு அட்மின் கிட்ட கொடுக்குது, ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர்ல கொடுக்குது. இதவே உள்ளபடியாக சட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது. இது ஒரு ஆபத்து. ஏன்னா ஜுடிஷியல் பவர்ல இப்ப வகுப்பு தீர்ப்பாயம் இருக்கு. தீர்ப்பாயத்துல ஒரு தீர்ப்பு சொல்லப்படுது. அந்த தீர்ப்பை கொண்டு நம்ம மேல்முறையீடு போவோம், அப்படிதானே? அதுல உடன்பாடு இல்லாதவர்கள் அதை கொண்டு மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம் போவாங்க. உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா உச்ச நீதிமன்றம் போவாங்க. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, தீர்ப்பே ட்ரிபுனலை தள்ளி வைத்து விட்டு இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்தை தாண்டி எக்ஸிகியூட்டிவ் பவர் கொடுக்குது, அட்மினுக்கு பவர் கொடுக்குது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏனென்றால் நான் முன்னாடி சொன்னது போல இந்த விஷயத்துல அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் கட்டாயமாக ஒரு கலெக்டர் செயல்படுவார். இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இடத்தை சர்வே பண்றதுக்கு கூட வக்ஃபு போர்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு இந்த சட்டம். ஒரு இடத்தை போய் சர்வே பண்றோம்ல, அதுக்காக போட்டு சர்வே அண்ணன் சொன்னார்ல, ஒரு சர்வே இருப்பாரு,
அங்க ஒரு பில் கலெக்டர் இருப்பாரு, அங்க ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு, இதெல்லாம் இருக்காங்கல்ல நம்முடைய வக்ஃப் போர்டுல இருக்கக்கூடிய சிஸ்டம் இது. இந்த சிஸ்டத்தெல்லாம் இவங்க எதுக்காகனா ஒரு இடத்துல போய் இது வக்ஃப் போர்டுடைய இடம் தானா சர்வே பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த விஷயத்தையும் முடிச்சிடுறாங்க. முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதற்கான அதிகாரத்தை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அதையும் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப என்று பார்த்தால் வக்ஃப் போர்டுக்கான எந்த அதிகாரமும் இல்லை என்பதுதான் இதனுடைய ஒரிஜினல். வக்ஃப் போர்டுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நாம சொல்லுவோம்ல, ஒண்ணும் இல்லாம அந்த கூட வந்து கலைச்சிட்டு வெறும் கூடு மட்டும் இருந்தா என்ன இருக்கு, அந்த மாதிரி வக்ஃப் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கத்தான் இவர்கள் மொத்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஏறத்தாழ 44 சட்டம். ஒரு சட்ட திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்தா பிரிட்டிஷ் காலத்திலிருந்து வக்ஃப் போர்டுகள் மாறி மாறி திருத்தங்கள் செய்யப்படுது. மாறி மாறி திருத்தங்கள் செய்யப்பட்டு இன்னைக்கு லாஸ்டா வந்து 1995 சட்டத்தை நம்ம வச்சிருக்கோம், அப்படிதானே? அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து வக்ஃப் போர்டு நிர்ணயிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு திருத்தம் கொண்டு வந்து 2013 ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் வக்ஃப் போர்டு சொத்தை அபகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கைது நடவடிக்கை கொண்டு வரலாம்னு சொல்லி 2013 கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதையெல்லாம் ஒண்ணும் இல்லாம நீர்த்து போக செஞ்சுட்டு இன்னைக்கு கொண்டு போய் எக்ஸிகியூட்டிவ்க்கு பவர் கொடுக்கறாங்க என்று பார்த்தீர்கள் என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை இந்த சமூகம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அதே போல காம்பிடன்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் 40ல வக்ஃப் போர்டுடைய சட்டம் இருக்குல்ல, காம்பிடன்ட் அத்தாரிட்டினா யார் இதுக்கு உரிமையாளர்னு இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க, இமாம் சொல்லும்போது சொன்னாங்க இதற்கு அல்லாஹ் தான் உரிமையாளர், அதுல நமக்கு எல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா கோர்ட்டுக்கு போனா யாரு தான் உரிமையாளர்? ஒரு நபர் தானே இருக்கணும், ஒரு முத்தவல்லி தான் உரிமையாளர், அப்படிதானே? ஒரு சொத்துக்கு யார் உரிமையாளரா போட்டிடுவா, யார் வந்து வழக்கு நடத்துவா அப்படின்னு பார்த்தால் அந்த வழக்கை நடத்தக்கூடியவர் ஒரு முத்தவல்லியா இருப்பார், அப்படித்தானே? அந்த முத்தவல்லி தான் ஒரு உரிமையாளர். அப்ப அந்த காம்பிடன்ஸ் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை அந்த சொத்துக்கான தகுதியை கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த சட்டத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி வக்ஃப் போர்டுடைய சட்டம் அந்த சட்டத்தையே இல்லாமல் ஆகுது. காம்பிடன்ஸ் அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுது இந்த சட்டம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் முன்னாடி சொன்னதுதான் வக்ஃப் போர்டு ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவதற்கான வழியை தான் இது செஞ்சிருக்கு இந்த சட்டங்கள் தான். அதே மாதிரி சிஇஓ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா ஒரு ஆள் இருப்பாங்க, சிஇஓ. அந்த சிஇஓ வந்து ஒரு முஸ்லீமை சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் என்பதுதான் சட்டம் இன்னைக்கு. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில சிஇஓ யாரா வேணாலும் இருக்கலாம், என்று சொன்னால் சிஇஓவும் கலெக்டரும் சேர்ந்து நம்முடைய சொத்துக்களை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் என்று பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்துக்கிட்ட இருந்து இந்த வக்ஃப் சொத்து கலவரப்பட போகுது. இந்த சட்ட திருத்தம் மட்டும் பாஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக கலவரப்பட போகுது என்பதை மட்டும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அதோட இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுதுன்னா, 5 வருஷம் ஒருத்தர் இஸ்லாமியர்களா இருந்தா மட்டும்தான் ஒரு வக்ஃப் வந்து கொடுக்க முடியும் என்று சொல்லுது. 5 வருஷம் இஸ்லாமியர்கள், இது என்ன புது சட்டம்? இன்னைக்கு கலிமா சொன்னா நாளைக்கு என்னவா மாறிடுறான், அவன் இஸ்லாமிய என்ன மாறிடும், அப்படிதானே? நாளைக்கு இல்ல அடுத்த மூமெண்டே மாறிடும், அப்படிதானே? அதுக்கு மேல என்ன, நீ என்ன சட்டத்தை கொண்டு வர? 5 வருடம் இஸ்லாமியர்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஒருத்தன் வக்ஃப் கொடுக்க முடியும் என்று சொல்றாங்க இல்லையா? இதற்கு காரணம் ஒண்ணு வச்சிருக்காங்க. என்னன்னா, இப்ப புதுசா ஒருத்தர் வக்ஃப் கொடுக்க வராரு, ஒரு அண்ணன் வந்து வக்ஃப் சொத்தை வந்து கொடுக்க வராரு அப்படி என்று சொன்னால் அந்த வக்ஃபை இப்ப உடனடியா போய் வக்ஃப் போர்ட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. நான் மனமு வந்துட்டேன், யாரு கொடுக்கிறவன் நானு, சொத்து என்னது, நான் மனமு வந்து வக்ஃப் போர்ட்ல போய் என் சொத்தை கொண்டு போய் நீங்க வக்ஃப் செஞ்சுக்கீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில செய்ய முடியாது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்ய முடியாது. என்ன பண்ணணும்னா மாவட்ட கலெக்டருக்கு ரெஃபர் பண்ணணும் அந்த சொத்தை. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் சர்வே பண்ணி இந்த சொத்து மேல வில்லங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சொத்து இவரது தானா, இது வக்ஃபுக்கு கொடுக்கலாமா கொள்ளலாமா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் வக்ஃப்ல ஏறும். என்று சொன்னால் எத்தனை வாட்டி கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு வக்ஃப் கொடுக்க வேண்டியவர் அலைய வேண்டியது இருக்கும் பாருங்க, வக்ஃப் அலைய வேண்டியது இருக்கும் பாருங்க. கடைசியில் என்ன தெரியுமா ஆகும், இதுக்கு நான் சொத்தை கொடுக்காமயே போறேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாரு. அலக்கழிக்கப்பட்ட என்ன நடக்கும், வக்ஃப் கொடுக்க வேண்டியவரு கொடுக்காமல் ஆப்பதற்கான ஒரு சட்டம் தான் கலெக்டர் ஆபீஸ்க்கு போங்க, வெரிஃபை பண்ணுங்க, போர்ட்டல்ல ஏற்றுங்க. இப்படியாக இந்த சட்ட திட்டங்களை ஷார்ப்பா கொண்டு வரன்ற பேர்ல அலுக்கழிக்கப்பட்டு யாருமே போய் சொத்துக்களை கொடுக்க முடியாத நிலைக்கு மாத்துறாங்க. அதோட சேர்ந்து 5 வருடம் பிராக்டிஸ் என்று சொல்றாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் கொண்டு வரணும்னு சொல்லி. ஏன் இந்துக்கள் வக்ஃப் நிலங்கள் கொடுக்க கூடாதா? ஏன் இந்துக்கள் வந்து வக்ஃப் சொத்துக்களை கொடுக்க கூடாதா? வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த நாட்டுல நவாபுகள், சுல்தான்கள்,
தனவந்தர்கள்லாம் வக்ஃபு சொத்துக்களை கொடுத்தது போலவே இந்த மதுரையை ஆண்ட நாயக்கர்கள் வக்ஃபு சொத்துக்களை கொடுத்திருக்காங்க. இருக்கு, சட்டத்துல இருக்கு. அதே மாதிரி தஞ்சையை ஆண்ட மராட்டியர்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாளையக்காரர்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நிலத்தை ஆண்ட சேதுபதி மன்னர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இது சமய சார்பற்று அங்கங்க வந்து வக்ஃபு சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு சமூகம் வந்து வெட்டி இந்த குளத்தை வந்து நீங்க என்ன பண்ணிக்கீங்க, வக்ஃபு சொத்தா வச்சுக்கீங்கன்னு சொல்லி இந்த மன்னர்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி இஸ்லாமிய மன்னர்கள் இந்த நாட்டை ஆளும் போதும் இந்துக்களுக்கு கோயில்களுக்கு கொடுத்திருப்பாங்க, குளங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்படி மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் சென்னையில இருந்து வரேன். இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு 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 கபரஸ்தானு, அந்த கபரஸ்தானுக்கு போற வழி இருக்குல்ல, அந்த வழியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீடு வந்து ஒரு இந்து சகோதரது. ஆனா அந்த அந்த வழியில போகலன்னா ஏறத்தாழ ஒரு 1.5 கிலோமீட்டர் சுத்தி தான் அந்த கபரஸ்தானுக்கு போக முடியும். அப்ப அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா, இந்த கபரஸ்தானை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்காக நான் வக்ஃபு தரேன்னு சொல்றாரு. அவர் யாருதான்? அவர் ஒரு இந்து சகோதரர் தான். அவர் நான் வக்ஃபு தரேன்னு சொல்றாரு. ஏறத்தாழ அது ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுங்களா. அந்த வீடை எடுத்துட்டேன்னா நேரடியா உடனே வந்து கபரஸ்தான் உள்ள என்டர் ஆக முடியும். இவர் வக்ஃபு தராரு என்று சொல்றாரு. இப்ப இந்த சட்டத்தின் அடிப்படையில இவருடைய வக்ஃபை வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் அல்ல, அப்படிதானே? அவர் வக்ஃபு தரும் பட்சத்துல இதை வந்து ஏன் தடுக்கணும்? அவங்க வக்ஃபு தருவது வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். வெவ்வேறு காரணங்கள்ல வெவ்வேறு நியத்துகள்ல எப்படி ஒரு இஸ்லாமியர்கள் தராங்களோ அதே மாதிரி மாற்று மத சகோதரர்களும் தரலாம். அந்த நிலையில கூட இதை வந்து ஒட்டுமொத்தமாக வக்ஃபு நிலைமை வரக்கூடாது. அப்போ ஒருத்தர் வக்ஃபு செய்யணும் என்று சொல்லி தன்னுடைய சொத்தை கொண்டு வந்தாலும் வக்ஃபு செய்ய முடியல. இந்து சகோதரர்கள் யாராவது வந்து வக்ஃபு கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியல என்றுதான் இந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை இந்த போர்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லுதுல, அந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த போர்டுக்குள்ள கொண்டு வரணும்னா, இப்போ வக்ஃபு கவுன்சில் இருக்குல்ல, அதுல இதுவரைக்கும் 14 பேர் தான் உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேரு? 14 பேர் தான் உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 14 கவுண்டை இவங்க என்ன பண்றாங்கன்னா 22 பேராக மாத்துறாங்க. எத்தனை பேரு? 22 பேராக மாத்திட்டு 10 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கணும். அதில் 2 பெண்கள் என்று சொல்றாங்க சட்டத்துல. சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா 14 22ஆக மாற்றி 10 பேர் இஸ்லாமியர்கள் அந்த கவுன்சிலுக்குள்ள இருக்கணும். அதுல 2 பெண்கள் என்று சொல்றான். மீதி உள்ள 10 பேர் யாரு? அது சொல்லுச்சு அந்த சட்டம் சொல்லல, அப்படியே வெறுமனே விட்டு வச்சிருக்கு. மீதமுள்ள 10 பேரும் ஒருவேளை நான் முஸ்லிம்கள் அல்லாதவர்களா வந்தா மெஜாரிட்டி யார்? அப்போ மெஜாரிட்டி யாரு? அப்போ சொத்துக்கள் எங்க வேணாலும் விற்கப்படும். அப்போ ஒரு கவுன்சிலுக்குள்ளேயே இவர்கள் போட்டிருக்க சட்டத்தை முன்னாடி சொன்ன மாதிரிதான் அங்கங்க தூவி விட்டுட்டு பெண்களை கொண்டு வரணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இவர்கள் எல்லாத்தையும் அதிகப்படுத்தி காட்டி ஏறத்தாழ இது ஒரு சூழ்ச்சி வளையத்தை வந்து பின்னப்பட்டிருக்கு. அப்ப 14 பேர்ல 10 பேர் யார் என்றே சொல்லப்படல. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வர முடியும் என்று சொல்லப்படுது. ஆனா இந்த சட்டத்துல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் வரணும் என்று சொல்லப்படும் போது நாம அண்ணன் கேட்ட மாதிரி தான், எம்பவன் தேவஸ்தான போர்ட்ல எங்களை சேர்த்துப்பியாப்பா அல்லது ஒரு கிறிஸ்துவரை சேர்த்துப்பியாப்பா? சேர்க்க மாட்டீங்களே. அப்ப எப்படின்னா ஒரு இமாமும் போய் யாரு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சா எப்படி இருக்கும்? செய்ய முடியுமா? ஒரு புரோகிதர் வந்து ஒரு நிக்காவை செஞ்சு வைக்க முடியுமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்தந்த மதம் சார்ந்த விஷயம். ஆர்டிகல் 26 என்று சொல்லுங்க. ஆர்டிகல் 20 சட்டத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஆர்டிகல் 26 என்பது ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை சொத்துக்களை அவர்களே நிர்ணயம் செய்வதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் அதிகாரம் இருக்கு. இப்ப இந்த ஆர்டிகல் 26 அடிப்படையில தான் இஸ்லாமியர்கள் வக்ஃபு சொத்துக்களை அவர்களுடைய சொத்துக்களை அவங்களே வந்து நிர்வாகம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இதையெல்லாம் உடைத்து எறிந்துட்டு இவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை கிளப்புவதற்காகத்தான் இப்படி எல்லாம் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ பிரச்சனை என்னன்னா பிஜேபி ஸ்டேட் இருக்குல்ல, பிஜேபி ஸ்டேட் ஏறத்தாழ 19 ஸ்டேட் இருக்கு. இந்த 19 ஸ்டேட்லயும் ஒரு இஸ்லாமியர்கள் கூட பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களோ அல்லது எம்பிக்களோ கிடையாது, தெரியும்ல. இப்ப அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் இல்லாத இடத்துல இப்ப நம்ம சட்டத்துல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வரணும்னு சட்டம் வச்சிருக்கோம். இது அவனுக்கு பண்ணு உறுத்துமா உறுத்தாதா? ஏன்னா அவன் உள்ள வரணும்ல. அப்ப இப்படியான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாதான் குஜராத்ல ஊபியில எல்லா இடத்துலயும் யார் வர முடியும்? வக்ஃபு சொத்துக்குள்ளேயே உள்ள வந்துட முடியும், அப்படிதானே? அப்ப இப்படியான பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகத்தான் இவர்கள் வந்து கொண்டு வராங்க. அதோட ஒரு சட்டத்தை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க, லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்லுவாங்க. ஒரு கால நிர்ணய சட்டம் ஒன்று இருக்கு. லிமிடேஷன் ஆக்ட் என்று சொன்னால் ஒரு சொத்தை இவ்வளவு காலம் ஒருத்தர் வசிக்கிறார், இவ்வளவு காலம் அந்த சொத்துல வசிச்சாருன்னா
அவருக்கு கொடுக்கலாம் அந்த சொத்தை என்று ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கும் வக்ஃபுக்கும் பொருந்தாது. ஏன் பொருந்தாது என்று சொன்னால், என்னைக்கு அது வக்ஃபுன்னு கண்டுபிடிப்பான்னு எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, சொல்ற மாதிரி நிறைய சொத்துக்களை பார்க்கும்போது ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 25 வருஷம் கழிச்சு, ஏன்பா இது வக்ஃபு சொத்துப்பா, அவருடைய பேரன் இவர், அவருடைய பேரன் இல்ல, ஒரு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு சொல்றோம்ல, இது வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் பொருந்தாது என்றுதான் வக்ஃபு சட்டம் இவ்வளவு நாள் இருக்கு. ஆனா இந்த சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, 12 வருஷம் ஒருத்தர் கிட்ட அந்த ஆக்கிரமிப்பு நிலம் இருந்துட்டாலே போதும். 12 வருஷம் ஆக்கிரமிப்பு நிலம் இருந்துட்டாலே போதும், அந்த சொத்து அவனுக்கு கொடுத்துடலாம். டபுள் டாக்குமெண்ட் போடக்கூடிய ஃப்ராடுங்க, இது மாதிரி லேண்ட் வந்து ஸ்கிராப் பண்ணக்கூடிய ஆட்கள், இவர்கள் என்ன பண்ணிருப்பான், ஏற்கனவே சில பல கோடி சொத்துக்கள் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி வச்சிருந்திருப்பான். இதெல்லாம் வக்ஃப் போர்டு என்று சொல்லி பயத்துல இருப்பான். இந்த சட்டம் அவங்க ஃப்ரீ பண்ணுது. 12 வருஷம் இருக்கதானங்க செய்யும். பல சொத்துக்கள் 12 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். அப்ப இந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் தான் உரிமையாளன் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவான் என்று சொன்னால், வக்ஃபு சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சொன்னார்ல அண்ணன், 6 லட்சம் சொன்னாரு, 7 லட்சம் சொன்னாரு, 8 லட்சம் என்று சொன்னார்கள். இந்தியா முழுக்க இந்த இத்தனை லட்சத்துக்கான சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகி சொத்துக்கள் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வரும். ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய சர்வேயின் அடிப்படையில வக்ஃபு சொத்துக்கள்ல 80% பேர் 80% சொத்துக்கள் அந்த வக்ஃபு சொத்துல இல்ல. என்ன காரணம்னா, 60% சொத்துக்கள் அரசாங்கத்தினுடைய கஜானால இருக்கு. அரசாங்கம் வந்து அதை ஏதோ ஒரு ஆபீஸ் வச்சிருக்கு. 20% கார்பரேட் முதலாளியே வச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடக்குதுங்க. இது மாதிரி ஒரு கருத்தரங்கத்துல நம்முடைய டெல்லியினுடைய வக்ஃப் போர்டுடைய தலைவர் அவர் வந்து ஒரு பேச்சு பேசுறாரு. அவர் ஒரு டேட்டா எடுத்துட்டு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் பேர் வந்து சிராஜ் பிரச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் தலைவர். அவர் சொல்றாரு, நான் இந்த டெல்லியை ஃபுல்லா ஆய்வு செஞ்சுட்டேங்க. டெல்லியில இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள். ஆனா இங்க இருக்கக்கூடியது பாதிக்கும் மேல அரசு அலுவலகங்கள் இருக்கு. அதை தாண்டி என்னென்ன சொல்றாருன்னா, கல்ஃப் கிரவுண்ட் இருக்குல்ல, கல்ஃப் கிரவுண்ட், கல்ஃப் விளையாடுவாங்கல்ல, கல்ஃப் கிரவுண்ட் வந்து வக்ஃபு சொத்துல கல்ஃப் கிரவுண்ட் வச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல டெல்லியில, பெரிய ஸ்டேடியம், அதுதான் அந்த ஸ்டேடியம் வக்ஃபு சொத்தான். அவர் சொல்றாரு, அவருடைய ஆவணத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஓபராய் ஹோட்டல் இருக்குல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல், அது வந்து யாருடைய சொத்துன்றாரு, அது வந்து வக்ஃபு சொத்து என்று சொல்றாரு. அதே மாதிரி மும்பைல இருக்கக்கூடிய அண்ணன் சொன்ன மாதிரி அம்பானியுடைய வீடு வக்ஃபு சொத்து தான், விற்கப்பட்டுச்சு, அம்பானியுடைய சொத்து. அதே மாதிரி பெங்களூர்ல வந்து வின்சென்ட் மேனர் என்று சொல்லக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல் இன்னைக்கு கண்டுபிடிச்சது எவ்வளவு, இதுல எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி கல்கட்டால ஒரு மதுபான நிறுவனம் நடத்துறாங்க. வக்ஃபு சொத்தை பலாயிரம் கோடி வக்ஃபு சொத்துக்களை வச்சுக்கிட்டு மதுபான நிறுவனம் அந்த கல்கட்டால நடத்தப்படுது. அங்க இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு, காட்டுது. இது மாதிரி எங்களுடைய டாக்குமெண்ட் சொல்லி வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்படியாக பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் அரசாங்கங்கள் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. அரசாங்க அலுவலகங்கள் நிறைய கோர்ட் இருக்குங்க, கோர்ட் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் வக்ஃபு சொத்துக்களை அரசாங்கங்களே ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கு. இதெல்லாம் இருக்கும் பட்சத்துல கலெக்டருக்கு கொண்டு போய் மொத்த அதிகாரத்தையும் கொடுத்தா சொத்துக்கள்லாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் வந்து நாளைக்கு என்ன மாற்றப்படும், எல்லாமே நாளைக்கு வந்து அரசாங்க சொத்துக்களா மாற்றப்படும். ஆக்சுவலா இந்த பதிவுலாம் சொல்றோம்ல, இத்தனை ஆயிரம் சொத்துக்கள் இருக்கு, இத்தனை ஆயிரம் சொத்துக்கள் இருக்குன்னா இதெல்லாம் நம்ம எல்லாம் விட்டு அடிக்கல, நாம ஏதோ போய் சொல்லல. 1954 சட்டம் கொண்டு வரப்படுது வக்ஃபு சட்டம். 1958 அரசாங்கமே ஒரு நிர்ணயம் செய்து என்னன்னா, அளவைகள் செய்வதற்கு எங்கெங்கெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கோ அதையெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொஃபார்மால கொண்டு வரணும்னு சொல்லுது. ப்ரொஃபார்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த ப்ரொஃபார்மால கொண்டு வரோம். அதை வச்சுதான் நம்ம இதெல்லாம் வக்ஃபு சொத்து, இதெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு சொல்றோம். அந்த ப்ரொஃபார்மாவின் அடிப்படையில நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுதான் இத்தனை லட்சம் சொத்துக்கள் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி. அண்ணன் சொன்னது போல நமக்கு வந்து 3வது பெரிய சொத்துக்களை நாம வச்சிருந்தாலும் அது இஸ்லாமியர்கள் கையில இப்பவே இல்லை. இப்பவே எவ்வளவுதான் இருக்கு, மொத்தமா 20% சொத்துக்கள் தான் நம்ம கையிலேயே இருக்கு. 80% சொத்துக்கள் அரசாங்கத்துக்கிட்டையும் பெரிய பெரிய பண முதலீடுகிட்டையும் கார்பரேட் முதலாளிகிட்டையும் கிடக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இதையெல்லாம் சீர்திருத்தம் செய்யணும்ப்பா, எங்களுடைய வக்ஃப் போர்டுக்கு அதிகாரத்தை தாங்க என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை எல்லாம் குறைச்சிட்டு இவங்க யாரு கொண்டு போய் கொடுக்குறாங்க, மாவட்டத்துடைய கலெக்டருக்கு கொண்டு போய் ஒட்டுமொத்தமான அதிகாரத்தை கொடுக்கும் பட்சத்துல இந்த சொத்துக்கள் எல்லாம் நாளைக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கப்படும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே.
ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும், இதற்கும் இப்ப இன்னொரு சட்டத்தை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு மிக்சிங் இருக்கு என்பதை நாங்க சொல்றோம். என்னன்னா, வழிபாட்டு தலங்கள் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. 1991ல வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா, அதாவது சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் ஒரு இடம் பள்ளிவாசலா இருக்குன்னா அது பள்ளிவாசல் தான், சர்ச்சா இருக்குன்னா அது சர்ச்சு தான், கோயிலா இருக்குன்னா அது கோயில் தான். அதை மாற்றக்கூடாது, அந்த தன்மையை மாற்றக்கூடாது, அது உருவத்தை மாற்றக்கூடாது என்பதுதான் சட்டம். 1991 வழிபாட்டு தல சட்டம். ஆனா இவன் என்னன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் கோர்ட்டுக்கு போனானா அந்த இடத்துல வக்ஃபு சொத்தா தான் இருக்கும். அப்படிதானே? எல்லாமே அந்த இடம்லாம் வக்ஃபு சொத்தா இருக்கும். அப்ப வக்ஃபு சொத்தையும் திருத்திட்டு அந்த சட்டத்தையும் திருத்திட்டு இவன் எல்லா பள்ளிவாசல பிரச்சனை பண்றதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். எல்லா பள்ளிவாசல்களையும் பிரச்சனை பண்ணுவதற்காகத்தான் இந்த வழிபாட்டு தல சட்டத்திற்கும் இந்த வக்ஃபு சட்டத்துக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ரெண்டு லிங்க் இருக்கு. நாங்க அதனாலதான் இந்த மாநாட்டுல கூட இந்த ரெண்டு கோரிக்கை முன் வச்சிருக்கோம். ஒண்ணு வக்ஃபு சட்டத்தை திருத்துவதை நிறுத்தணும், அதே மாதிரி வழிபாட்டு தல சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் மிக்சிங் இருக்கு. ஏன்னா சமீபத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாம்பல் பள்ளிவாசலுடைய பிரச்சனை. ஊப்பியில சாம்பல் பள்ளிவாசலுடைய பிரச்சனை என்னவாச்சு? சொத்து யாருக்கான பிரச்சனை தான். பாபரி பள்ளிவாசல் இருந்து தொடங்கி இன்னைக்கு ஒரு 12 பள்ளிவாசல்கள்ல இந்த பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான். 12 இடத்துல நாம ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், 12 பள்ளிவாசல்களை நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஊப்பியில ஷேக் சலீம் தர்கா ஜமா மஸ்ஜித் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ரெண்டாவது அடலா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பகுதியில வழக்கு போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஷம்ஷி ஜமா மஸ்ஜித்ல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. திலாவலி மஸ்ஜித் லக்னோல இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கமல் மௌலானா மசூதி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்ல ஓடிட்டு இருக்கு. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஞானவாபி மஸ்ஜித் அந்த பிரச்சனையும் கொண்டு போயிட்டு இருக்கான். 7வது ஹாஜி ஈத்கா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியெல்லாம் வெறும் ஊப்பியில மட்டும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அதே மாதிரி பள்ளிவாசல் தர்காக்கள் எல்லாம் சேர்த்து ராஜஸ்தான்ல அஜ்மீர் ஷரீஃப் நமக்கு தெரியும், அஜ்மீர் தர்கா இப்ப பிரச்சனையை வந்து கொண்டு போயிட்டு இருக்கான். கர்நாடகா அதே மாதிரி புதன்கிரி தர்கா என்று சொல்லக்கூடிய இடத்துலயும் அங்க எங்களுக்கு வேணும் என்று சொல்லி வழக்கு போட்டிருக்கான். ஜும்மா மஸ்ஜித்லயும் மங்களூர்ல இருக்கக்கூடிய ஜும்மா மஸ்ஜித்லயும் வழக்கு போட்டிருக்கு. டெல்லியில புதுப்பினாரியே எங்களுக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்படியாக 12 இடங்கள்ல வழக்கு போட்டிருக்கான். இந்த வழக்கை எல்லாம் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சட்டம் இருக்கு. 1991க்கு அப்புறம் இது 1947க்கு அப்புறம் என்னவா இருந்துச்சு அதுவா தானே இருக்கணும். ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா எல்லா வழக்கையும் ஏத்துக்கிட்டு நாங்க ஆய்வு செய்ய வர்றோம் என்று சொல்லி இப்ப பிரச்சனையாச்சா இல்லையா? அப்படிதானே சாம்பல் பள்ளிவாசல் பிரச்சனையாச்சு. அங்க அப்பாவி 6 இளைஞர்களை சுட்டுக் கொள்றாங்க. அப்ப இது வந்து அந்த சொத்தை அபகரிக்கக்கூடிய 1 by 1 வேலைகள் தான் இப்படியான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவனுக்கு என்னென்ன பிரச்சனை? தாஜ்மஹால் பிரச்சனை, டெல்லியினுடைய ஜமா மஸ்ஜித் பிரச்சனை, எல்லா பக்கத்துலயும் இஸ்லாமியர்களுடைய பேரா இருக்கு. இப்ப அதான் அவனுக்கு பிரச்சனை. இஸ்லாமியர்களுடைய பேரா இருக்கும்போது டெல்லியில இருந்து அந்த பேரெல்லாம் அவனுக்கு எடுக்கணும். அப்ப என்ன பண்றான்? ஏறத்தாழ எல்லா இடங்களையும் பேர் மாற்ற வேலைகள் பார்க்கிறான். நீங்க பாத்துப்பீங்க நிறைய செய்திகள்ல, இந்த தெருவுக்கு இந்த பேர் இருக்கக்கூடாது, உடனே பேரை மாத்துறது டெல்லியில. அதே மாதிரி இந்த சாலைக்கு இந்த பேர் இருக்கக்கூடாது, உடனே பேர் மாத்துறது. இப்படியான பேர் மாற்ற வேலையை செய்யறான். ஊருக்கே பேர் மாத்துறான். சாலைக்கு தெருவுக்கு போக ஊருக்கே பேர் மாத்துறான். அப்ப அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள் எல்லாம் தகர்த்து கொண்டு போகணும் என்கின்ற நோக்கத்துலதான் இப்படியான வழிபாட்டு தல சட்டத்தையும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாம அதை நடைமுறைப்படுத்தாம அதுலயும் பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கான். அப்போ பிஜேபிக்கு இந்த 2 சட்டமும் நம்ம இப்ப கையெழுத்திக்கூடிய 2 சட்டம் என்பது மிக முக்கியமான சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுல வந்து வக்ஃபு போர்டுனால நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். நான் இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் யாரும் வக்ஃபு செய்யறது இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் யாரும் வக்ஃபு எல்லாம் செய்யறது இல்ல. அந்த பழைய வக்ஃபு செஞ்சாங்க இல்லையா, அந்த வக்ஃபை தான் இவ்வளவு நாள் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோமே தவிர யாரும் வக்ஃபு செய்யறது இல்ல. ஆனால் வக்ஃபை பாதுகாக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமை. ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமை. ஏன்னா அந்த சொத்துக்கு நாமளும் ஒரு ஜவாப்தாரி. அவங்க இல்ல இருக்க மாட்டாங்க. சொத்தை யாரு கொடுத்தார்களோ அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பர்பஸ்க்கு கொடுத்தாங்க இமாம் அழகா விளக்குனாங்க. என்ன பர்பஸ்க்கு கொடுத்தாங்க? இந்த சமூகம் முன்னேறுவதற்காக கொடுத்தாங்க. இந்த சமூகத்திற்கான முன்னேற்றத்திற்காக டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்த அந்த சொத்தை இன்னைக்கு அரசாங்கங்கள் களவாண்டுட்டு போறதுக்கு நாம அனுமதிக்கணுமா? இந்த அனுமதிக்க முடியாது என்கின்ற செய்தியை நாம இந்த ரூம்குள்ள உட்காந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் அரசாங்கங்கள் எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு எதிர்கட்சிகளா இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம பொதுவா பேசுவோம். ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கலோபரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களா?
என்ன பண்றாங்க, ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிச்சுட்டு போறாங்க. அது மாநில அரசாங்கங்களா இருக்கட்டும், அது இஸ்லாமியர்களுக்கு என்றால் அது ரொம்ப லைட்டா எடுத்துக்கப்படுது. பாத்தீங்களா இல்லையா? இந்த வக்ஃபு போர்டு பிரச்சனை, வக்ஃபு பிரச்சனை என்பது இஸ்லாமியர்களுடைய பிரதான பிரச்சனை. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளோ ஆண்ட அரசியல் கட்சிகளோ இதை பிரதானமான கோரிக்கையா முன் வச்சு எங்கேயாவது கொண்டு போறாங்களா? போராட்டங்கள் நாடுதலிய போராட்டம் நடத்துறாங்க? நடத்த மாட்டான். என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே அவனுக்கும் அதுல உடன்பாடு இருக்கும் பல நேரங்களில். ஏன்னா அவனுடைய கட்சிக்காரர்களே பல சொத்துக்களை ஆட்டையை போட்டு வச்சிருப்பான். நம்ம அது பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். பல அமைச்சர்கள் பட்டியலாம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கு பல அமைச்சர்கள் பேரெல்லாம் இருக்கு. அதனால அந்த பட்டியலெல்லாம் அவன் காப்பாற்றணும்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் முன்ன வந்து இந்த போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டான். ஆனா இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம மேல உண்டான கடமை. இப்ப அந்த அடிப்படையில நாம என்ன பண்ணணும்னா போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கிறோம். இது எப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சைலண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒரு ஜேபிசி ஒரு கமிட்டியை போட்ட உடனே நம்மள்ட்ட என்ன கற்பிக்கப்பட்டுச்சுன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டாச்சு, பார்லிமெண்ட் கூட்டுக்குழுன்னு ஒண்ணு போட்டாச்சுங்க. அதெல்லாம் ஃபுல்லா பாத்துக்குங்க, நம்ம ஒத்தி நம்ம ஒரு வேலையை பார்க்க வேண்டாம், நம்மளுடைய சொந்த வேலையில பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த ஜேபிசி கமிட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் 10 பேர் போய் வந்து கருத்து கணிப்பு கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் நான் தான் கலந்துகிட்டேன். எங்கன்னா சென்னையில் நடந்த கூட்டத்தில் நான் தான் கலந்துகிட்டேன். எந்திரிச்சு நின்று 2 வார்த்தையை தான் பேசுனேன். உட்காருங்க அடுத்து பேசுங்க. 2 வார்த்தையை கூட தூங்கல. அப்ப 2 விஷயத்தை கூட சொல்ல விட மாட்டாங்க. இவர்கள் தான் இந்த வக்ஃபு சட்டத்தை வந்து நீர்த்து போக செய்து மீதம் இருக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவாங்களா என்று பார்த்தால் அவங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதை வந்து நம்ம வலுவாக எதிர்த்தால் மட்டும்தான் இந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியுமே தவிர, இதை வந்து நாம இவ்வளவு சாதாரணமா எதிர்க்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்க கூடாது. இதே நாம சொன்னது போல இன்னைக்கு வக்ஃபு செய்ய ஆள் இல்ல. ஆனால் அந்த சொத்துக்களை நம்மளுடைய சந்ததிக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதற்கான வேலையை பார்ப்பதற்கு நம்முடைய எல்லா சகோதரர்களும் இதுக்காக முனைப்போடு நம்ம செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆக நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். வழிபாடு தர சட்டத்துல நாங்களும் எஸ்டிபிஐ கட்சியும் வழக்கு தொடுத்திருக்கோம். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கோம். அதுக்குள்ள நம்மள இம்ப்ளீட் ஆயிருக்கோம் வழக்குல. அந்த சட்டத்தை வந்து நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா நாங்களும் அதுல வந்து பதில் பேசுவோம் என்று சொல்லி இம்ப்ளீட் ஆயிருக்கோம். அப்ப சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தேவை, இப்படிதானே? அதே மாதிரி போராட்ட ரீதியான நடவடிக்கைகளும் தேவை. போராட்டம் என்பது சும்மா நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. எப்படி ஒரு சிஏஏ போராட்டம் வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியதோ அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். முன்னாடி சொன்னது போல தனிநபர் பிரச்சனை வரும்போது தனிநபர் தான் ரோட்டுக்கு வந்துட்டான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சொத்து என்று வரும்போது அதனால எனக்கு என்ன பலன், அதனால எனக்கு என்ன பயன் என்று சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். இது சரியான விஷயம் அல்ல. ஏன்னா இமாம்கள் எல்லாம் நீங்க முன்னெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். இது வந்து யாருடைய சொத்து? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில இது இறைவனுடைய சொத்து. நாம சொத்து எடுத்தா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், போனா போட்டு கூட விட்டு கொடுத்துடலாம் பல நேரங்கள்ல. ஆனா இறைவன் சொத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் என்றுதான் நம்முடைய தீர்மானம், அப்படித்தானே? அதனாலதானே பாபரி பள்ளிவாசலுக்கு இன்னைக்கும் போராட்டம் நடத்துறோம். பாபரி பள்ளிவாசல் யாருடைய பள்ளிவாசல்? பாபரி பள்ளிவாசல் இறைவனுடைய பள்ளிவாசல். அந்த இறைவனுடைய பள்ளிவாசல் எடுத்து கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அப்படித்தானே? ஒரு மனிதனான எனக்கு அதிகாரம் இல்லை, நீ திரும்ப அந்த பள்ளிவாசலா கட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கூட அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஆகவே இனிமேல் ஒரு பள்ளியும் அல்லது ஒரு நினைவு சின்னமோ ஒரு வக்ஃபு சொத்தும் போகாமல் இருக்கணும்னா அது நாமெல்லாம் வந்து களத்துல இறங்கி போராட வேண்டிய டைமுக்கு நம்ம வந்துட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மிக நெருக்கடியான காலத்தை நோக்கி இஸ்லாமிய சமூகத்தை நகர்த்திட்டே இருக்காங்க. உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், ஆனாலும் நீங்க ஆதரிக்கணும், நீங்களும் வந்து ஓட்டு போடணும் என்று நிறைய விஷயங்கள் நீங்க இஸ்லாமிய சமூகத்தை சுற்றி நீங்க சொல்லப்படுது. ஆனால் தம்முடைய உரிமையை பேச முடியும். அதான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்க உரிமையை பேசுவதற்கு நீங்க நாம மட்டும் தான் பேசுறோமா? பாருங்க, வேற எதுவும் மத்த மாற்று சமூகத்தில் பேசிருக்காங்களா பார்த்தா இல்ல. அம்பேத்கர் சொல்றாரு, அம்பேத்கருடைய அரசியல் சாசன அவையில எந்திரிச்சு சொல்றாரு. அம்பேத்கர் சொல்றாரு, வக்ஃபு சொத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. பாருங்க, அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, தலித்துகள் எல்லாம் தண்ணீர் பிடிக்க கூடாது, தலித்துகள் எல்லாம் தண்ணி அள்ளக்கூடாதுன்னு ஒரு இது இருந்துச்சு இல்லையா? தலித்துகள் வந்து தண்ணியை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது என்று சொல்லும் போது ஒரு இஸ்லாமியர் தான் ஒரு இடத்துல கிணத்தை வெட்டி எல்லாரும் வந்து தண்ணி கொடுறான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து தண்ணி எடுத்துட்டு போப்பான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மள்ட்ட சாதி மதம் கிடையாது, அப்படித்தானே? ஒரு இஸ்லாமியனா ஒருத்தன் களிமா சொல்லிட்டானா மறுநாள் காலையில என்னவா மாறிடுறான், சாதி மதம் மற்ற ஒரு மனிதனா மாறிடுறான். அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தலித்துகளுக்கு வந்து தண்ணி பிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அரசியல் சாசன அவையில நம்முடைய அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முகமதியர்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால், இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த இந்து ராஜ்யத்தினுடைய கோர முகத்தை இந்த மக்கள் சந்தித்திருப்பார்கள் என்று சொல்றாங்க. இந்து ராஜ்யத்துடைய கோர முகம். ஏன்னா அவர்கள் கோர முகத்தை தான் காட்டினாங்க.
பார்ப்பன வெளியே கொண்டு வந்தா காட்டினாங்க. அப்ப எல்லாமே இருக்கு. இந்த கோர முகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்றாங்க. வக்ஃபு சொத்தை முன்னாடியே குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப வக்ஃபு சொத்துக்கள் என்பது இன்னைக்கு நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த நம்மள குறிச்சி ஆய்வு செய்த எல்லாருமே இருக்காங்க. சச்சாரா இருக்கட்டும், நீதிபதி ராஜேந்திர சச்சாரா இருக்கட்டும், அதே மாதிரி ரங்கநாத மிஸ்ரா கமிஷனா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை கிறிஸ்பா சொல்லணும்னா, இந்த சொத்துக்கள் மட்டும் இது முழு பயன்பாட்டுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வந்துச்சுன்னா தனி நிதிநிலை அறிக்கையே போடுற அளவுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கும். தனி நிதிநிலை அறிக்கையே போடுற அளவுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணப்படுது? அதெல்லாம் அங்கங்க கிடக்குது. யாருமே என்ன பண்ணப்படல, நம்மளுடைய நிர்வாகங்கள் அதை கையில் எடுக்கல. அதான் இதுக்கு பிரச்சனை. வக்ஃப் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது சரியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது விவாதத்துக்குரியதுதான். வக்ஃப் போர்டுடைய நிர்வாகிகள் எல்லாம் சரியா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது விவாதத்துக்குரியதுதான். இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. ஆனா வக்ஃப் போர்டையே ஒண்ணு கலைக்கணும்னு நினைக்கும் போது நாம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு முதல்ல வக்ஃப் போர்டை காப்பாத்துவோம். வக்ஃப் போர்டுடைய சட்டங்களை திருத்தாம பாதுகாப்போம். அப்புறமா வக்ஃப் போர்டு நிர்வாகிகள் செய்யக்கூடிய ஊழல், வக்ஃப் போர்டுகள் எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க, யாருக்கெல்லாம் சொத்தை தானமா கொடுத்திருக்காங்கன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் அதெல்லாம் பேசப்படணும். ஆனால் வக்ஃப் போர்டே வேணுமா வேண்டாமா என்கின்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது. வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த சட்டங்கள் கொண்டு வந்தால் வக்ஃப் போர்டு இல்லாத ஒரு நிலை வந்துடும். சும்மா கிடக்கும், டம்மி பீஸா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வக்ஃப் போர்டு இருக்கும், ஒரு பயனும் இல்லை. அந்த அடிப்படையில இந்த ரெண்டு சட்டமும் மிக மோசமான சட்டங்கள். ஒன்னு 1991 வழிபாட்டு தலை சட்டத்தை நடைமுறைப்படுத்து, எங்கேயுமே என்ன பண்ணாத, எந்த பள்ளிவாசலையும் ஆய்வுக்கு அனுமதிக்காத என்று நம்ம உறக்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெண்டாவது, வக்ஃப் போர்டு என்ற திருத்தத்தை ஒருவேளை நாளைக்கு இப்ப ஜேபிசி தள்ளி வச்சிருக்கான், அப்படிதானே? என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜேபிசி எல்லாம் ஆய்வு முடிஞ்சிருச்சு, இப்போ பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து அறிவிக்கணும். அந்த அறிவிப்பை இப்ப தள்ளி வச்சிருக்கு. இப்ப இந்த தள்ளி வச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை என்னைக்கு வேணாலும் அறிவிக்கப்படும். ஆனால் அறிவித்தாலும் கூட நம்முடைய போராட்டங்களை முழுமையாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இருக்கு என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம்கள் எல்லாம் இதை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துரைக்க வேண்டிய தேவை இருக்கு. இது நாளைக்கு இறைவன்கிட்ட போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துல நாம் எல்லாரும் இருக்கோம், தானே? நமக்கு மட்டும்தான் ஈருலக வாழ்க்கை. ஈருலக வாழ்க்கையை பேசக்கூடிய மக்கள் நம்ம தான். நாம இங்கேயும் பதில் சொல்லணும், அங்கேயும் போய் பதில் சொல்லுவது. இங்கேயும் மட்டும் நம்ம அரசியல் பண்ணிட்டோம் அல்லது வேற எதுவும் போராட்டம் நடத்திட்டு போயிட முடியாது. நாளைக்கு இறைவன் கேட்பான், என்னுடைய சொத்து களவாடப்படும் போது நீ என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு கேட்பான், அப்படிதானே? ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம எல்லா போராட்டங்களையும் அதே மாதிரி நடக்கக்கூடிய எல்லா விதமான நீதிக்கான பிரச்சனைகளையும் நம்ம தலையிட வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடாது, நாம் அல்லாஹ் ரசூல்னு சொல்லிட்டு பள்ளிவாசலத்தை திக்ர் செஞ்சுட்டா நம்முடைய எல்லா விஷயங்களும் நடைபெறும் அப்படிங்கிற முயற்சிகள் செய்ய வேண்டிய பல இடங்கள் இருக்கு. அந்த முயற்சிகள் செய்ய வேண்டிய இடங்கள்ல நாம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, எஸ்டிபிஐ கட்சி நாம இந்த வக்ஃபுக்கான உரிமை மீட்பு போராட்டத்தை ஒவ்வொரு பகுதியிலையும் நடத்திட்டு இருக்கோம். கோவையில இன்னைக்கு மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மதுரையில வரக்கூடிய 9ஆம் தேதி பெரிய மாநாடு வச்சிருக்கோம். தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு வச்சிருக்கோம். திருவண்ணாமலையில ஒரு மாநாடு வச்சிருக்கோம். ஆக இந்த மாநாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி கருத்தரங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடத்திட்டு இருக்கோம். ஜமாத்தார்களை கூப்பிட்டு, இமாம்களை கூப்பிட்டு, பெண்களை கூப்பிட்டு இந்த சட்டத்தினுடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக இது மாதிரியான கருத்தரங்கங்கள் நடத்திட்டு இருக்கோம். பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதற்கான என்னெல்லாம் முடியுமோ, எஸ்டிபிஐ கட்சியால என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் முழுமையாக எதிர்பார்ப்பது உங்களுடைய ஒத்துழைப்பு தான். உங்களுடைய ஒத்துழைப்பு தான். நீங்கள் முழுமையாக நின்று அரசியல் கட்சிக்காக எல்லாம் இல்ல, நம்முடைய சமூகம், நம்முடைய சந்ததியர் நாளைக்கு இருக்கணும், நம்முடைய சட்டங்கள் எல்லாம் இருக்கணும். நம்மை உரிமையற்றவர்களாக, ஆதரவற்றவர்களாக நம்மளை மாற்றக்கூடாது. 3ஆம் தர குடிமக்களாக நம்ம இஸ்லாமியர்களாக இங்க மாற்றக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் போராட்டங்களை முன்னெடுத்துதான் ஆகணும். போராட்டம் தான் வெற்றி பெறும். அதுல மாற்று கருத்துல நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், இந்திய சுதந்திர போராட்டம், நீதிமன்றம் நமக்கு தீர்வு தரல, நம்ம சட்டமன்றங்கள் தீர்வு தரல, நாடாளுமன்றங்கள் தீர்வு தரலன்னு பேசுறோம். ஆனால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் யாரெல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தா? சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. ஜவஹர்லால், நம்முடைய மகாத்மா காந்தி பாரிஸ்டர், மிகப்பெரிய வக்கீல். அவர் ஏன் நீதிமன்றத்துல போய் போராட்டம் நடத்தல? நீதிமன்றத்துல போய் சட்ட போராட்டம் நடத்தல? அதே மாதிரி அம்பேத்கர், மிகப்பெரிய பாரிஸ்டர், வழக்கறிஞர், ஏன் போய் அவர் நீதிமன்றத்துல போய் போராட்டம் நடத்தல? நீதிமன்றத்தை விட பலம் வாய்ந்தது மக்கள் மன்றம் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகையால மக்கள் மன்றத்துல நம்ம இந்த போராட்டத்தை கொண்டு போவோம். இப்படியான ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு போகும்போதுதான் இஸ்லாமிய சமூகம் எழுச்சி அடையும், விழிப்புணர்வு அடையும். அந்த நேரத்துலதான் நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். இஸ்லாமிய சமூகம் விழிப்புணர்வு அடைவதோடு சேர்ந்து வலுவடைய வேண்டிய தேவையும் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் வரக்கூடிய மாநாட்டிலும் பங்கெடுக்குமாறு, மாநாட்டிலுடைய அந்த நிகழ்வுகள்ல அத்தனை மக்களையும் கொண்டு வர வேண்டிய அந்த தேவையையும் நீங்கள் புரிந்து கொண்டு
இந்த மாநாட்டை சிறப்பித்து தருவதை தாண்டி அத்தனை போராட்டங்கள் வக்ஃபுக்காக நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.